இந்தியா கிட்ட அணு ஆயுதம் இல்லை அப்படிங்கிற தைரியத்தில் 1990கள் வரையும் பல உலக நாடுகள் பார்த்தீங்கன்னா இந்தியா மேலே போர் தொடுத்துடன் பயமுறுத்திட்டு இருந்தது. அதான் 1974 அணு ஆயுத சோதனை நடந்துச்சு அப்படின்னு கேட்பீங்க. இந்திரா காந்தி தலைமையில் நடந்த அந்த சோதனை பார்த்தீங்கன்னா வெற்றியில் முடிஞ்சாலும் அது மற்ற நாடுகளில் போயிட்டு தாக்குற மாதிரி வடிவமைக்கப்படலை. இதனால அணு ஆயுத பட்டியலையே இந்தியா சேர்க்கப்படலை. அப்போ பிரதமராக இந்த வாஜ்பாய் அப்துல் கலாம் ஐயா கிட்ட நம்மளை பயமுறுத்துற நாடு கிட்டலாம் பதிலடி கொடுத்தே ஆகணும், நம்ம நாட்டுக்கு எப்படியாவது ஒரு அணு ஆயுதத்தை கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க கலாம் அப்படின்னு வாஜ்பாய் சொல்றாரு. அப்துல் கலாம் ஐயா ஒரு சக்தி வாய்ந்த அணு ஆயுதத்தை தயாரிக்கிறதுல மும்முரமாக ஈடுபடுறாரு. இறுதியாக 1998 ராஜஸ்தான் மாநிலத்தில் அணு ஆயுத சோதனை நடத்தப்படுது. அந்த அணு ஆயுத வெடிச்ச வேகத்தில் சைனா பாகிஸ்தான் ரிட்டர் அளவுகள் வரையும் வெடிச்ச எதிரிகள் போய் சேர்ந்திருக்குது. உடனே பக்கத்து நாடுகள் எல்லாம் இந்தியாவில் எதுவும் நிலநடுக்கம் ஏற்பட்டுருச்சா அப்படின்னு கேட்குது. அடுத்த நாள் வாஜ்பாய் அனௌன்ஸ் பண்றாரு, நேற்று இந்தியாவில் நடந்தது நிலநடுக்கம்லாம் இல்லை, எங்கள் நாட்டு சயின்டிஸ்ட் அப்துல் கலாம் ஐயா தயாரிச்ச அணு ஆயுதத்தை வெடிச்சு பார்த்தோம்னு சொல்ல இதை கேட்ட சைனா மட்டும் இல்லாமல் உலக நாடுகளே மிரண்டு போயிருக்குங்க. உங்களுக்கும் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை பிடிக்கும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க.